இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பேதுரு மூலமாக சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல கிராமங்களிலையும் பட்டங்களை சுற்றி நடந்து பிதாவுடைய சித்தத்தை தேவனுடைய வேலையை செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் அழகாக சொல்கிறது. இந்த 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் பிலிப்பு, செசரியா போன்ற பட்டங்களிலே வந்து ஊழியம் செய்த பொழுது தன்னுடைய சீசரை பார்த்து கேட்டார், உலகம் அல்லது மற்றவர்கள் மனுஷர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை அவரிடத்தில் கேட்டார். சீசர்கள் சொன்ன மறு உத்தரவு என்னவென்றால், ஆண்டவரே, உம்மை குறித்து சிலர் எலியா என்று சொல்கிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி சீசர்கள் அதற்கு மாறுத்தரம் சொன்னார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு அப்படி அவருடைய பதிலை பெற்றுக்கொண்டு அடுத்து சொன்னார், உலகம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அதற்கு அவரோட கூட இருந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, மெய்யாகவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு சொல்லலை, வெளிப்படுத்தலை, இது உண்மையிலே அந்த ஆவியானவர் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனித வெளிப்பாடு அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் அவர்கள் பலவிதமாக இயேசுவை குறித்து சொல்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். சிலர் குறைவாக இயேசுவை பற்றி சொல்கிறார்கள், சிலர் நிறைவாக இன்றைக்கு மனிதர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னாரே. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னாரே. இந்த உலகத்தில் இந்த யார் இயேசு என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பேதுரு மறுத்தர சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றி அவருக்காக நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் கூட இருப்பார், அவர் ராஜாவாக இருப்பார். ஆகவே அவரை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை பின்பற்றுவோம், அவருக்காக பாடு செய்வோம், பாடுபடுவோம் எனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.